புதுச்சேரி அருகே ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். சுவர் இடிந்து விழுந்து விபத்து நடந்ததில் 3க்கும் மேற்பட்டோர் அடியில் சிக்கி உள்ளதாக அதிர்ச்சி தகவலை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் எழில். வணக்கம். புதுச்சேரியில் எந்த பகுதியில் இந்த விபத்தானது நடந்திருக்கு? தற்பொழுது அங்கே மீட்பு பணிகள் எந்த அளவில் போயிட்டு இருக்கு? கள விவரம் என்ன? புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு தொழிற்சாலையின் பின்புறம் உள்ள சுமார் 6 அடி உயரம் உள்ள மதில் சுவரானது இடிந்து விழுந்தது. கிட்டத்தட்ட இரவு சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக மழையானது பெய்தது. இந்த மழையின் காரணமாக இந்த மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலையின் பின்புறம் உள்ள ஒரு மதில் சுவரானது இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக அந்த மதில் சுவர் அருகே கடை வைத்திருந்தவர்கள் மீது இந்த மதில் சுவரானது விழுந்தது. இந்த இடுபாடுகளில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாக முதல் கட்ட தகவல் தெரிகிறது. மேலும் தற்போது 2 பெண்கள், அதாவது அந்த மதில் சுவர் ஓரம் சாலையோர கடை வைத்திருந்த 2 பெண்கள் உயிருடன் மீட்கப்பட்டு தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களை அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் இடுபாடுகளில் யாரேனும் சிக்கியுள்ளார்களா என்ற தொடர்ச்சியாக தீயணைப்பு துறையினர் இந்த பொக்லைன் மற்றும் ட்ரெயின் மூலம் தொடர்ச்சியாக இந்த இடுபாடுகளில் சிக்கியிருக்கிறார்களா என்ற ஒரு தொடர்ச்சியாக அந்த இடுபாடுகளை அகற்றி வருகின்றனர். மேலும் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், டிஐஜி சத்யம் சுந்தரம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகடி ஆறுமுகம், அழகு உள்ளிட்டோர் இந்த மீட்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டோர் இந்த இடுபாடுகளில் சிக்கியுள்ளார்கள் என தகவல் வெளியாகவில்லை. 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு 2 பெண்கள் உயிருடன் மீட்கப்பட்டு அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். ஒருவர் அதாவது சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இடுபாடுகளில் மேலும் யாரும் அதாவது உள்ளே உள்ளனர் என்பது குறித்து தொடர்ச்சியாக இந்த இப்பகுதியில் அவர்கள் ட்ரெயின் மூலம் அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. இப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பகுதியை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் சூழ்ந்துள்ளனர். அவர்களை போலீசார் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். இப்பகுதியை பொறுத்தவரை தற்போது 2 பெண்கள் உயிருடன் மீட்கப்பட்ட ஒரு சம்பவமானது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இடுபாடுகளில் யாரும் சிக்கியுள்ளார்களா என்பது குறித்து தொடர்ச்சியாக இந்த பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. நன்றி எழில், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.